வெல்கம் டு குவாரண்டைன் ஷோ. மனோ, நாளையில இருந்து லாக்டவுன் பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பயந்து போய் இன்னைக்கு காலையில இருந்து சின்ன பொட்டி கடையில இருந்து பெரிய காய்கறி மார்க்கெட் வரைக்கும் பயங்கர கூட்டம். போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல சில இடங்கள்ல. நிறைய ஆமா, இங்க அந்த ஆவின் பால் பூத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் கியூல நிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சமூக இடைவெளி இருக்கான்னே தெரியாத மாதிரியான ஒரு இது இருக்கு. இந்த மாதிரியான அறிவிப்புகள் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருந்திருக்கும். இந்த கூட்டம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாம இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, சென்னையில தான் வந்து ஏற்கனவே நிறைய கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சமயத்துல சென்னை மக்கள் அதிகம் இருக்க இடத்துல வந்துட்டு ஊரடங்கு அறிவிப்பு வரும்போது சின்ன சின்ன ஏரியாக்கள்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து குடிச்சிருக்காங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் சரி, எல்லாருமே ஒன்னா வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் மட்டும் போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்றதுதான் நல்லது. இன்னொன்னு வந்து ஊரடங்கு அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய சாமான் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்குறதுனால இப்ப அடுத்தவங்களுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த பொருட்கள் இல்லைன்ற ஒரு ஒரு புகார் வேற வந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு அலையறாங்க. அதனால இந்த மாதிரி பதட்டமான சூழல் ஆயிடுது. இனிமேல் இது மாதிரி முழு ஊரடங்கு இருக்கும்போது கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். பால் இதெல்லாம் எப்படி கிடைக்குமா, என்ன சொல்றீங்க? அது வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆவின் நிர்வாகம் வந்து எப்பயுமே வந்து தொடர்ந்து பணியில தான் இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து சிட்டிஸ்ல வந்து டன்ஸோ ஜொமேட்டோ அந்த 2 ஆப்ல வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தட்டுப்பாடுலாம் இருக்காது. பாலுக்கு மீனா அது எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காய்கறிகள் வந்து காய்கறி மட்டும் விற்கிறதா இருந்தா அந்த கடைகள் திறந்திருக்கலாம். ஒருவேளை மளிகையும் காய்கறியும் சேர்ந்து இருந்தா அந்த கடையெல்லாம் திறக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நடமாடும் காய்கறிகளுக்கும் அனுமதி இருக்கு. அதனால எதுவும் ரொம்ப தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டுல இப்படி கொஞ்சம் இது பண்ணிருக்கும் போது உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஜூன் 30 வரைக்கும் மக்கள் கூடுறதுக்கான தடை விதிச்சிருக்காரு. எந்த ஒரு பொதுக்கூட்டமோ எந்த ஒரு விழாவோ எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது இடங்கள்ல எதுவுமே பண்ணக்கூடாது. இதுவும் கொரோனா முழுசா தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம அங்கேயும் வந்து நிறைய கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிருக்குல்ல. ஆமா, அதனாலதான் இந்த கட்டுப்பாடு. டாப் லிஸ்ட்ல யூபியும் இருக்கு. சீக்கிரமா இங்கேயும் கூட அந்த அறிவிப்பு வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஊரடங்கு வந்து மே 3 முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வெயில்ல வந்து கொரோனா வைரஸ் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வெயில் சீசன் முடிய போது ஜூன்ல வந்து பருவமழை ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. நியூஸ் ஏதாவது? ஆமா, இப்ப வந்து பருவமழை வந்து இந்த தடவை அந்த டைம்ல கரெக்டா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள். அதோட இல்லாம இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, இந்த மான்சூன் சீசன்ல வந்து கொரோனாவுடைய 2வது அலை 2வது தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. சோ நம்ம இப்பையில இருந்தே கேர்ஃபுல்லா வந்து இருந்து கொரோனாவை வந்து ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம்னா அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். மறுபடியும் இது வராம தடுக்கலாம் நம்ம. ப்ரோ, அந்த பைக் எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது இல்லாம திரும்பவும் நிறைய பேர் சும்மா இருக்காம சுத்திட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், இந்த ஊரடங்குல வந்து டிராபிக் விதிமுறைகளை மீறினவங்கள்ட்ட வந்து வசூல் பண்ண காசு மட்டும் 3 கோடியை தாண்டிடுச்சு. அப்பா, 3 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் இது. தயவு செஞ்சு மக்களே, உங்க தெருவுக்குள்ள இருக்கிற கடைகள்லயே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருட்களை வாங்கிக்கோங்க. தேவையில்லாம இந்த ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா, இதுல இன்னொரு இந்த செய்தி என்னன்னா, இந்த ஊரடங்குனால கிட்டத்தட்ட தமிழக அரசு வந்து 3700 கோடி வரி நஷ்டமா இருக்கு. இது வந்து ஏற்கனவே நம்ம நிதி சுமையில இருக்கும். இது இன்னும் ஒரு பெரிய நிதி சுமையா இருக்கும். சோ மத்திய அரசு வந்து தமிழக அரசு எவ்வளவு கேட்டிருக்கோ அந்த நிவாரண தொகையை கொடுத்தாதான், அட்லீஸ்ட் முதல் தவணையா அதுல பாதி நிதியாவது கொடுத்தாதான் வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து சமாளிக்க முடியும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோ, இன்னொரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? யுஎஸ்ஏல வந்து கொரோனாவால டெத் வந்து 50,000 தாண்டி இப்ப வந்து 52,000 தாண்டி போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யுஎஸும் வந்து பாத்தீங்கன்னா அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப் மேல வந்து விமர்சனங்கள் அதிகமாயிட்டே போகுது. நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருமி நாசினியை வந்து மனிதர்கள் உடம்புல செலுத்தி அந்த கிருமி அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி இல்லாட்டி அல்ட்ரா வயலட் ரேஸ வந்து மனிதர்கள் உடம்புல செலுத்தி
வைரஸ் அழிக்கலாம்னு எல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து மனிதர்கள் உடலுக்கே வந்து ரொம்ப பாதிப்பாகும், அவங்க உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட்கள் இது வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க இவருக்குலாம் பேசுறாரு ஆனா அப்படின்னு. இல்ல, இவருக்கு யாரு இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொடுக்குறாங்கன்னே தெரியல. ரொம்ப வினோதமா இருக்காரு இவர் பேசுறது எல்லாமே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லன்னு நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு. ஆனா அவர் வந்து இப்படி பேசுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. Understand things. I comprehend very well. Okay? Better than, I think, almost anybody. And by the way, who knew the other side of the picture better than me? I knew it. Nobody knows more about environmental impact statements than me. And I think I know more about the environment than most people. I know a lot about wind. I know a lot about wind. You know, I know windmills very much. I've studied it better than anybody. I understand the power of Facebook, maybe better than almost anybody. I know more about renewables than any human being on Earth. Nobody knows more about polls than me. I know more about courts than any human being on earth. I understand healthcare now, especially, very well. A lot of people don't understand it. ப்ரோ, அப்புறம் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆப் விட்டுருந்தாங்கல்ல ட்ராக் பண்றதுக்காக. ஆமா, இந்தியன் கவர்மெண்ட் ஆரோக்கிய சேது, நம்ம கூட அதை பத்தி பேசிருந்தோம். எல்லாரும் இன்ஸ்டால் நாம பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்துச்சு டவுன்லோட். இப்போ வந்து 75 மில்லியன் பீப்புள் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ தயவு செஞ்சு பண்ணிருங்க, அதுல ஆக்டிவா இருங்க. அது நமக்கானது. அது மூலியமா ஈஸியா வந்து கொரோனா பாதிச்சவங்க நம்ம அவங்கள கிராஸ் பண்ணிருக்கோமா, இல்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போயிருக்கோமா இப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கலாம். முன்கூட்டியே டெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி தான். தயவு செஞ்சு எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு விஷயம், சைனால இருந்து தானே ஃபர்ஸ்ட் கொரோனா வந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா பேசிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. இத வந்து எங்க இருந்து எக்ஸாக்டா வந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா சைனா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நாங்க ஒத்துழைப்பு தரமாட்டோம். ஏன்னா இந்த சமயத்துல வந்து நாங்க இதுக்கு ஒத்துழைப்பு தந்தா எங்களால கொரோனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ, இது வந்து யோசிக்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்ப பல பேர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சைனா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பயோவார் மாதிரி தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல வந்து இதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது இல்லையா? ஆமா, இத வச்சு நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எதுவும் உண்மைங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காகவோ இல்ல அதை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட சந்தேகத்தை எல்லாமே உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஆகுது. தயவு செஞ்சு சீனா வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா எக்ஸாக்டா எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா அதை ஈஸியா அழிக்கிறதுக்கான மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சைனா வந்து இந்த வைரஸ் எங்க இருந்து வந்ததுன்றத சொல்ல மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் வைரஸ் இருக்கான்னே சொல்ல மாட்டேங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அது வடகொரியா தான். ஆமா, இப்ப அந்த வடகொரியாவுக்கு இப்ப வைரஸை விட ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த அதிபர் கிம் ஜாங் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு. அந்த விஷயமும் என்ன ஆகுதுன்னே வெளியே தெரியாத மாதிரி இருக்கு. ஆமா, அது அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, என்ன ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்றதுமே சுத்தமா தெரியல. அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு ஒரு பக்கம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்து சைனா வந்து வடகொரியாவுக்கு அனுப்பியிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸா? மருத்துவர் குழு தான். மருத்துவர் குழு வந்து அங்க போய் அவருக்கு என்ன தேவையான சிகிச்சை என்ன கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கு. சோ இப்ப சைனா போயிருக்கு. இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் அங்க இருந்து தகவல் ஏதாச்சும் நியூஸ் வருதான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒருவேளை கிம் ஜாங் வந்து ஏதாச்சும் அவரால் தொடர்ந்து ஆட்சியில இருக்க முடியல அப்படின்னா அவங்க தங்கச்சி தான் வந்து அடுத்த அதிபரா வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சோ ஏற்கனவே கிம் ஜாங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தங்கச்சி எப்படின்னு தெரியல, பாப்போம். அப்புறம் சினிமா நியூஸ். ஆமா, ட்விட்டர்ல வந்து வள்ளல் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, நேற்று கூட 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கான மெசேஜ் வந்து எல்லாருக்குமே பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு SMS ஸ்கிரீன்ஷாட் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் 5000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வந்து விஜய் டெபாசிட் பண்ணிருக்காரு. சூப்பர், ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே கொரோனா நிவாரண நிதிக்கு வந்து ஒரு 1.30 கோடி கொடுத்திருந்தாரு. இப்ப எக்ஸ்ட்ரா இதுவும் ரசிகர்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இல்ல அந்த நடிகர்கள், அந்த ரசிகர்களோட நடிகர்கள் வந்து நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் தான் இதை புரிஞ்சிக்காம நடந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விஜய் ரசிகரும் ரஜினி ரசிகரும் ஒருத்தர் தாக்கி அதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன 2 பேருமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க கொடுத்துருக்காங்க. யாரு பெரிய ஆளு சண்டை போட்டு ஒன்னும் நடக்க போறல. இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நடிகருக்கு நீங்க ரசிகரா இருக்கும்போது என்ன பண்ணலாம், அவர் பேரை சொல்லி நீங்களும் உங்களால முடிஞ்ச 4 பேருக்கு உதவி செய்யலாம்.
இதனாலயும் அவருடைய புகழ் அதிகமாகும். அதை விட அடிச்சுக்கிட்டு இன்னும் நீங்க அவர் பேரை கெடுக்கதான் செய்றீங்க. அப்புறம் ப்ரோ வேற ஏதாவது சினிமா நியூஸ் பாத்தீங்களா? வேற சினிமா நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து சூரரை போற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. எதனால அப்படின்னா, பொன்மகள் வந்தால் சூர்யா ப்ரொடக்ஷன்ல ஜோதிகா லீட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஸோ இந்த லாக்டவுன்னால பண்ண முடியாம போச்சு. ஸோ சூர்யா என்ன நினைச்சாரு, எப்படி எதுக்காக இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு எடுத்துட்டாரு. அந்த படம் இப்போ ஆன்லைன்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு சூரரை போன்ற படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஷோல பார்க்க போறது மீம் ஆஃப் த டே. அடுத்த செக்மெண்ட் வீடியோ ஆஃப் த டே. Come on, there he is. Boom. All right, very good. ஓகே வியூவர்ஸ், ஷோ பார்த்திருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது இல்லாம உங்களுக்கு ஜெயா டிவில பிடிச்ச ஷோஸ், நாடகங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஜெயா டிவில போய் வேணுங்கிற பிளேலிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அப்படி ஏதாவது இல்ல அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அதை அப்லோட் பண்ண சொல்றோம். நன்றி, வணக்கம்.